தெற்கு முகம் பார்த்த கணபதி கோயில் என்பது ஒரு விசித்திரமான மற்றும் விரும்பப்பட்ட அம்சமாகும். இந்த உலகில் எவ்வளவு விதமான கோயில்கள், வழிபாட்டு முறைகள் உள்ளன என்று யாரும் எண்ண முடியாது. இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், கோயில்கள் மிக முக்கியமான இடங்களாக இருக்கின்றன. ஒரு கோயிலின் முக்கியத்துவம் அதன் இடம், அதன் பரிசுத்த நிலை, அதன் பங்குகளை மற்றும் அதன் வழிபாட்டு முறைகளை பொறுத்தது. இங்கே நாம் தெற்கு முகம் பார்த்த கணபதி சிலையின் வழிபாட்டின் பலன்களைப் பற்றி பார்ப்போம். அதிகாரம் மற்றும் ஆட்சியிடத்தில் வெற்றி. தெற்கு நோக்கம் பொதுவாக பட்டம் அல்லது அதிகாரம் என்பவற்றுடன் தொடர்புடையது. இந்த முகத்தில் கணபதி சிலை உள்ளவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அரசியல், அதிகாரம், வணிகம் மற்றும் சமூக நிலை ஆகியவற்றில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாகும். அதே நேரத்தில் கண்ணியமான ஆட்சியில் முன்னேற்றம் பெறவும் உதவும். கணபதி சிலையின் முக்கியத்துவம். கணபதி அல்லது விநாயகர் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுகிறது. அவரை போற்றி வழிபட்டல் பல்வேறு நன்மைகள் மற்றும் பரிகாரங்கள் தருவதாகும். கணபதி தெய்வத்தை எந்த முகத்திலோ வழிபட்டாலும் பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ஆனால் தெற்கு முகம் பார்த்த கணபதி சிலை தனியாக ஒரு சிறப்பு வாய்ந்த சிலையாக உள்ளது. தெற்கு முகம் பார்த்த கணபதி சிலையின் சிறப்புமிக்க பலன்கள். தெற்கு முகம் பார்த்த கணபதி சிலையின் வழிபாடு என்பது உண்மையில் ஒரு சிறப்பான வழிபாடு. தெய்வங்கள் பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இருப்பது வழக்கம். ஆனால் தெற்கு முகம் பார்க்கும் சிலைகள் மிகவும் அரிதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகின்றன. இதன் பலன்கள் ஆத்மீகமானது மற்றும் வாழ்க்கை திட்டங்களில் சந்தேகங்களை தீர்க்கின்றன. செல்வம் மற்றும் வருமானம். பொருளாதார முன்னேற்றத்திற்கு, தொழில், வர்த்தக வளர்ச்சிக்கு, வியாபாரம் வளர்ச்சியடைய நல்ல பலன்கள் வழங்குவதற்காக தெற்கு முகம் பார்த்த கணபதி வழிபாடு முக்கியமாக கருதப்படுகிறது. சில பிரபலமான ஆசாரியர்கள் மற்றும் பல தரப்படுத்தியவர்கள் இதை வலியுறுத்தியுள்ளனர். மனதின் அமைதி மற்றும் சுபிக்ஷம். மன அழுத்தம், களைப்புகள், கடும் உழைப்பு மற்றும் கவலைகளை அத்துடன் சமாளிக்கின்ற கணபதி வழிபாடுகள் தெற்கு முகம் பார்த்த கணபதி சிலையில் அதிகமான அமைதியையும் மன ஓய்வையும் தரும் என்று நம்பப்படுகிறது. இது முக்கியமாக பணிப்பெருக்கத்திற்கு உதவுகிறது. ஆரோக்கியம் மற்றும் பரிபூரண வாழ்க்கை. கணபதி தெய்வம் மூலமாக ஆரோக்கியமும் மனச்சாந்தியும் முன்னேற்றப்படுகின்றன. வழிபாட்டு முறைகள் சரியாக, நியாயமாக செய்யப்படும் போது வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்திடும். தவறான வழிபாடு மற்றும் அதன் விளைவுகள். தெற்கு முகம் பார்த்த கணபதி வழிபாடின் போது சில பொதுவான தவறுகளையும் தவிர்க்க வேண்டும். தவறான முறையில் அல்லது அஞ்சாமல் வழிபட்டால் சில நேரங்களில் எதிர்மறையான பலன்களும் ஏற்படலாம். தெய்வ வழிபாட்டின் ஆத்மீக கருத்து. பெரிய ஆசாரியர்கள் மற்றும் சைவ சமய ஆசான்கள் இந்த வழிபாட்டை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அத்துடன் உடனடி உதவிகளும் தரும் என விளக்குகிறார்கள். மேலும் தெய்வத்திற்கு நற்பார்வை கொடுத்து அவனோடு உறவு நிலைத்தால் அது முற்றிலும் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு தெற்கு முகம் பார்த்த கணபதி சிலையின் வழிபாட்டின் பலன்கள் ஆழமான மற்றும் பரிசுத்தமானவையாகும். இதை சரியான முறையில் வழிபட்டால் வாழ்க்கையில் நிலைத்துள்ள அனைத்து சிக்கல்களையும் விலக்கி மனதின் அமைதியையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் கண்டுபிடிக்க முடியும்.